அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடு முழுவதும் 5 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கின்றன. 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு சுமார் 400 தொகுதிகளுக்கும் அதிகமான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் கள நிலவரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? தற்போதைய நிலவரம் என்ன? காங்கிரஸ் கட்சி வெற்றி கோட்டை நெருங்குகிறதா? பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற இயலுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது குறித்து திமுக செய்தி தொடர்புத்துறை செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேராசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ முதல் கட்ட அந்த தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கிய போது 400 தொகுதிகள் என்ற முழக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி அந்த பிரச்சாரத்தை தொடங்கியது. இப்போது 5 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கின்றன. நாளை மறுதினம் 6ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கள நிலவரத்தில் அந்த 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் கள நிலவரத்தில் மாற்றம் என்பது எந்த அடிப்படையில் கூறுகிறார்கள் சார்? மாற்றம் என்பது துவங்கும் போது தேர்தல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சொன்னதை போல அவர்களுடைய கூட்டணி 400 தொகுதிகளை பெற்றுவிடும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஒவ்வொரு தேர்தல் கட்ட நடவடிக்கைகள் அடுத்தடுத்து தேர்தல்கள் நடக்கிற போது மெல்ல மெல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கனவு தகர்க்கப்பட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை கட்டங்களுக்கு கட்டம், அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கட்டம் அதை உறுதி செய்து கொண்டே வந்திருக்கிறது. ஏறத்தாழ 428 தொகுதிகளுக்கு இங்கே நடந்து முடிந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த 428லேயே ஏறத்தாழ எங்களுடைய இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வகையில் 300 இடங்களை தொட்டு நிற்கிறதாக தகவல்கள் வருகிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி தனக்கான ஒரு மேஜிக் நம்பரை போல, ஏனென்றால் 2014 அவர்கள் அப்படி ஒரு எண்ணிக்கையை சொல்லவில்லை. ஆனால் 19 300 என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 303 இடங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் 2019 இருந்த சூழல் இப்போதைக்கு இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது என்கிற பேச்சு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் நிலைமைதான் 5 கட்ட தேர்தல்களில் உறுதியாகி இருக்கிறது. சார், நீங்கள் இந்தியா கூட்டணி இப்போது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கடந்த முறை நடைபெற்ற அந்த முடிவுகளுக்கும் இந்த முடிவுகளுக்கும் மாற்றம் இருக்கும் என்று பொதுவாக இப்போ இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இது இந்த பிரதமர் பதவியை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக மட்டுமல்ல, இந்த 7 கட்ட தேர்தல் நிறைவடைவதற்குள்ளேயே அந்த மோதல் அதிகரிக்கும் என்று அவர் கூறுகிறார். அத்தகைய மோதல் இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கா சார்? அந்த கட்சி அந்த இந்தியா கூட்டணி தலைவர்களிடையே அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கருத்து வேறுபாடு மோதல் இது இருக்குதா? அவர் சொல்லுவதில் எந்த அர்த்தம், அந்த மாதிரி எந்த சொல்லுவதற்கான முகாந்திரம் வேண்டும். பொய்களை பேசுவதில் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் கைதேர்ந்தவர்கள் என்று பார்த்தால் தலை முதல் வால் வரை வித்தியாசமே இல்லாமல் பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேர்தலினுடைய முதல் கட்டத்தில் நாங்கள் யாரெல்லாம் ஒன்றாக இருந்தோமோ அவர்களெல்லாம் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரே ஒரு இடத்தில் சின்ன மாறுபாடு நிலவியது. அது மேற்கு வங்கத்தில் கூட்டணியாக போட்டியிடவில்லை. மற்றபடி இவர்கள் முதலில் சொன்னார்கள், ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸோடு கைகுலுக்க மாட்டார் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 4 மாநிலங்களில் அவர்கள் கைகுலுக்கியது மட்டுமல்ல, கூட்டணியோடு நின்று இன்றைக்கும் எந்த அளவிற்கு நாங்கள் எதிர்க்கிறோமோ அதே அளவிற்கு முழு மூச்சோடு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று உத்தரப்பிரதேசத்திலே சகோதரர் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், இளம் தலைவர், அவரும் காங்கிரசுக்கு மிஞ்சி போனால் 2 சீட்டுகள் கொடுப்பார், 3 சீட்டுகள் கொடுப்பார்கள் என்றால் 17 தொகுதிகளை கொடுத்து அரவணைத்துக் கொண்டு நேற்று முந்தா நாள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் எனக்கு தெரிந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வட மாநிலத்தில் ஒரு தலைவர் மக்கள் கூட்டத்தால் நெருக்கப்பட்டு அவரை காப்பாற்றி காவல்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றது, ராகுலையும் அகிலேஷ் யாதவையும் கொண்டு சென்ற காட்சியை நமது சத்தியம் தொலைக்காட்சி கூட ஒளிபரப்பியதை நான் கண்ணார கண்டேன். அப்படியானால் மக்களிடம் அந்த எழுச்சி வருகிறது. இதிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறது. அதே போன்று நாங்கள் யாரெல்லாம் இருந்தோமோ அவர்கள் எல்லாம் இருக்கிறார்.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நானும் நீங்களுமே பேசினோம். நாங்கள் 28 கட்சி பெங்களூரிலே ஒன்று சேர்கிற போது இந்த 28 கரை சேருமா என்று கேட்டுவிட்டு 36 கட்சிகளை அரவணைத்து வைத்திருந்தாரே நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம வேட்பாளர் சகோதரர் நரேந்திர மோடி. இன்றைக்கு அந்த 36 கட்சியில் எத்தனை கட்சி அவர்களோடு இருக்கிறது? அதிமுக இருக்கிறதா? இங்கே தமிழ்நாட்டிலே அவர்களோடு இருந்தவர்கள் இருக்கிறார்களா? பஞ்சாபிலே என்ன நடந்திருக்கிறது? ஹரியானாவிலே விவசாயிகள் கட்சி என்னவாகி இருக்கிறது? அங்கே மகாராஷ்டிராவிலே சிவசேனா என்னவாகி இருக்கிறது? இப்படி அவர்கள்தான் தங்கள் பலங்களை இழந்து, கூட்டணிகளை இழந்து ஒத்தை கட்சியாக நின்று கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்தியா கூட்டணி மிக வலிமையோடு ஒன்று சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அதாவது பயத்தில் தெருவிலே, இருட்டிலே பயந்து போகிறவர்கள் பாட்டு பாடுவார்கள், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று. அதை போல இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பாட்டு பாடி கொண்டிருக்கிறார். ஏதோ எங்களுக்கு பயம் வந்ததை போல. உள்ளபடி சொல்ல போனால் தோல்வி பயம் அவரை பலவாறு பேச வைக்கிறது. அதில் ஒரு கதை தான் இப்பொழுது இவர் அவிழ்த்து விட்டிருக்கிற இந்த கதை. ரவீந்திரன் சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டங்களில் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இருந்தபோதும் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை தொடர்ந்து 2 தேர்தல்கள் 2014, 2019 ஆகிய ஆண்டுகளில் ஒரு பெரு வெற்றியை பெற்று இப்போது அங்கு ராமர் கோயிலையும் அவர்கள் கட்டியுள்ள சூழ்நிலையில் இந்த ராமர் கோயில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி இந்த தேர்தலில் ஒரு பெருவெற்றியை பெறுமா? ஏனென்றால் அந்த ராமர் கோயிலை மையப்படுத்த அவர்கள் மற்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் வர இந்த தென்னக மாநிலங்களை தவிர மற்ற வட மாநிலங்கள் முழுவதுமே இந்த ராமர் கோயிலை மையமாக வைத்தான் அவர்களுடைய பிரச்சார வியூகம் இருக்கிறது. இந்த இந்துக்களின் ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்கான அந்த பிரச்சார வியூகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர் தரப்பினர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு இந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஒரு எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதற்கான கள சூழல் இப்போதைக்கு இருக்கிறது. ஏனென்றால் உத்தரப்பிரதேசம் மைய பிரச்சார வியூகமாக இன்றைக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த ராமர் கோயில் கட்டுமான பணி நிறைவடைந்து அதை பெரிய அளவில் ஒரு விழாவாக தேசிய அளவில் அதை கொண்டாடி இப்பொழுது அதை மையப்படுத்தி தான் அவர்கள் ஊபியில் பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடுகிறது, எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது. ஆனால் இந்த 80 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி இந்த முறை கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொல்லுவதை போல ராமர் கோயில் அவர்களுக்கு கை கொடுத்திருந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அதே உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தின் போது நான் இந்து முஸ்லிம் வேற்றுமையை பேசியதே இல்லை என்று ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தாரா இல்லையா? நீங்கள் மாலை விவாத நிகழ்ச்சிகளிலே அதை நடத்தினீர்களா இல்லையா? அப்படியானால் நீங்கள் சொல்லுவதை போல ராமர் கோயில் கை கொடுத்திருக்குமே, ஆனால் அவர் மிக தீவிரமாக அல்லவா அந்த போலரைசேஷனை அவர் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார். ஏன் பல்ட்டி அடிக்கிறார்? வட மாநிலத்தில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இப்பொழுது இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள்? நீங்க ராமர் கோயில் கட்டினீங்க, மகிழ்ச்சிங்க, நாங்க கோயிலுக்கு போறோம். இங்க இருந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு பெட்ரோல் டீசல் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? எங்களுடைய செலவுகள் எவ்வளவு தூரம் விலைவாசி ஏறி போய் இருக்கிறது தெரியுமா? நீங்க அதை குறைச்சா தானே நாங்க கோயிலுக்கு போக முடியும். கேக்குறாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்க, உத்தரப்பிரதேசத்துல வேலை வாய்ப்பு தாங்க. சும்மா புல்டோசரோ எடுத்துட்டு போய் இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டையோ அல்லது உங்களுக்கு வேண்டாத கட்சிக்காரர்களுடைய வீட்டையோ இடிப்பதற்கு நீங்கள் தேவையில்லை. நாங்கள் இந்தியர்கள், நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இதுவரைக்கும் நான் பார்த்த அளவில் அவர்கள் எந்த தேர்தலிலும் பேசாத, தமிழ்நாடு இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்த ஒரு சமூக நீதி அரசியலை, ஆங்கிலத்திலே ப்ரோக்ரசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது வளர்ச்சி பாதையிலான அரசியல் இன்றைக்கு அங்கு எதிரொலிக்கிறது. பீகாரிலே பேசப்படுகிறது, மத்திய பிரதேசத்திலே பேசப்படுகிறது. எத்தனை நாளைக்கு நாங்க எங்களை ராமர் பெயரை சொல்லி எங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள்? நாங்கள் எப்பொழுது வளர்வது? இந்த கேள்வியெல்லாம் கேட்கிற காரணத்தினால்தான் ராமர் இனிமேல் நம்மளுடைய ஏமாற்றுத்தனத்திற்கு கை கொடுக்க மாட்டார். ராமர் உண்மைக்கு கை கொடுப்பார் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் முஸ்லிம்களை வேறுபடுத்தி பார்த்ததில்லை,
இஸ்லாமிய நான் சிறுபான்மை சமூகத்தை வேறுபடுத்தி பார்த்ததில்லை என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாற்றம் வந்திருக்கிறது அல்லவா, பிரதமர் நரேந்திர மோடிக்குள் அல்லது அமித்ஷாவிற்குள் இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னாலே அவர்கள் நினைத்ததை போல இந்துத்துவ அரசியல், அதாவது மதவாத அரசியலினுடைய உச்சம், அது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. எனவேதான் நான் உறுதியாக சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அவருடைய பேட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக, ஏறத்தாழ நமது நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு சீனியர் லீடர், எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு. ஏனென்றால் 1977களில் ஜேபி குரூப் என்று அழைக்கப்பட்ட அந்த ஜனதா இயக்கத்தில் இருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு போராளி அவர் முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், இது போன்றவர்கள் எல்லாம், கன்சீராம் போன்றவர்கள் எல்லாம் அப்படி வளர்ந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர் வழிமாறி நிற்கிற போது அவர் இன்றைக்கு பேசுவது வெளியே தெரியவில்லை. ஆனால் தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் தலைவர்களும் கலந்து கொண்டால் அது வெளியே தெரிகிறது. எனவேதான் சொல்லுகிறேன் சகோதரர் அவர்களே, நிச்சயமாக அந்த ஹிந்தி பெல்ட் என்று ஏறத்தாழ 230 தொகுதிகளில் 200 தொகுதிகளை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி விழி பிதுங்கி நிற்கிறது. எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க தயாராகிவிட்டார்கள். ஜனநாயக காற்று வீச ஆரம்பித்திருக்கிறது. தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி ஒரு சமூக நீதி அரசியல் இன்றைக்கு எடுபட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வெற்றியாக பார்க்கிறோம். ரவீந்திர சார், நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, ஆனாலும் கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையான அந்த பிரச்சார வியூகம் மற்றும் அவர்களுடைய மக்கள் எண்ணத்திலையும் மாற்றம் ஏற்பட்டுறதா சொன்னீங்க. ஆனால் கட்சி தலைமைகளிடையே அந்த மாற்றம் இருக்கிறதா? ராகுல் காந்தி தான் மோடிக்கு எதிராக அடுத்த இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் என்று வெளிப்படையாக அந்த முன்னிறுத்தி அறிவிப்பதில் இன்னும் என்ன தயக்கம் நிலவுகிறது? அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் இந்த பிரதமர் வேட்பாளர் என்பது இன்னும் முடிவெடுக்கப்படவே இல்லை, 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி, நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோர் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை, அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அத்தகைய குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? ஏன் இன்னும் அந்த வெளிப்படையாக அறிவிக்க தயங்குகிறார்கள்? நீங்கள் என்ன சொல்லுங்க சார்? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் மிக தெளிவாக சொன்னார், இந்த தேர்தலில் இவரை கொண்டு வருகிறோம் அல்லது இவர் ஆட்சிக்கு வருகிறார் என்பதல்ல தேர்தல் கோஷம், பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்ப இவர் வேண்டாம் என்று சொல்வதற்கான தேர்தல். அப்படி பார்க்கிற போது பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தித்தான் நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணித்தோம். பயணித்தது மட்டுமல்ல, அப்பொழுதே நாம் சொன்னது, தேர்தலுக்கு பிறகு நாம் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம். உறுதியாக சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சி 340 தொகுதிகள் என்று நினைக்கிறேன். அவர்கள் மொத்தமாக போட்டியிடுகிற இடம் 340. அதிலே அவர்கள் மெஜாரிட்டியாக வருகிற போது உறுதியாக காங்கிரஸ் கட்சி தானே ஆட்சிக்கு தலைமை ஏற்க முடியும். அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 80, அதற்கு அடுத்தபடி பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு பாண்டிச்சேரியோட 40, ஆந்திரா ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 42, இப்படி 40களுக்குள்ளாகத்தான், மகாராஷ்டிரா 42, மத்திய பிரதேசம் 40, 40களுக்குள்ளாகத்தான் ஏனைய மாநிலங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நமது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 40 தான், 42க்குள்ளாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தனிப்பெரும் கட்சியாக, அதாவது எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் தான் இருக்க முடியும். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்துதான் ஒரு தலைவர் இருக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி தான் இருக்க வேண்டும் என்ற என்ன இருக்கிறது? நாங்கள் ஒரு மினிமம் காமன் புரோகிராம் வைத்திருக்கிறோம். இதற்கு தலைமை தாங்குவது யாராக? ஏன் நான் சொல்லுகிறேனே, மல்லிகார்ஜுன கார்கேவே இருக்கட்டுமே, ஒரு தலித் பிரதமர் முதலாக இந்தியா கூட்டணியில் இருந்து உருவாகட்டுமே, அதில் என்ன தவறு? இல்லை, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே தலைமை ஏற்கட்டுமே, முதலில் ஒரு தமிழன் பிரதமர் என்கிற பெருமை வரட்டுமே, நமது சாதனைகளில் அதுவும் ஒரு சாதனையாக இருக்கட்டுமே. ஏன் ராகுல் காந்தி தான் வர வேண்டும் என்பதற்கு என்ன இருக்கிறது? சரி சார், ரவீந்திரன் சார், மற்றொரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் என்று தொடர்ச்சியாக அது காங்கிரஸ் தரப்பிலும் அந்த ஒரு பிரச்சார கூட்டங்களில் எல்லா இதுலையுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் தூக்கி காண்பித்து அரசியலமைப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று ராகுல் காந்தி தொடர்ந்து பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலாக நாங்கள் அவ்வாறு மாற்றோம் என்று அவர் கூறி வருகிறார். நாங்கள் இடஒதுக்கீடு நான் இருக்கும் வரை அதை மாற்றுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பிரதமர் நரேந்திர மோடியும் கூறுகிறார். இருந்தாலும் தொடர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை
மாற்றுவார்கள் என்ற பிரச்சாரத்தையே முன்னெடுப்பது என்ன காரணம் சார்? அதாவது 1925 தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிற போது நாசிக் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது RSS. அதனுடைய நோக்கத்தில் 1950 அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைத்துவிட பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் மனு தர்மம் தான் இங்கு அரசியலமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வல்லவன் வாழ்வதற்கு வழி, இப்படியாக மனு தர்மம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் இங்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி தூரே போட வேண்டும் என்பதுதான் RSS இயக்கத்தினுடைய மூல நோக்கம். அந்த RSS இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தானே பாரதிய ஜனதா கட்சி. நாம் கூட பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோமே, புதிதாக அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நாம் பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் வெளியிட்டது. 700 பக்கமோ 620 பக்கத்திலேயோ புதிதாக அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று வந்தது. நாம் பார்க்கவில்லை, வந்த செய்தி வந்தது. நான் என்ன கேட்கிறேன், ஏதோ ஒன்று இல்லாமலா புகைந்து விட முடியும்? நெருப்பு இல்லாமல் புகையாதல்லவா? வேற எந்த இயக்கத்தின் மீதும் வராத ஒரு குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எதிர்த்து பல அணிகள் நின்றிருக்கிறது. காங்கிரஸ் மீதோ அல்லது காங்கிரஸை எதிர்த்து நிற்கிற ஏனைய இயக்கங்கள் மீதோ நாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில்லை. ஆனால் பாஜகவின் மீது மட்டும் ஏன் வைக்கப்படுகிறது? அதற்கு மூலாதாரம் இல்லாமலா இவ்வளவு பெரிய தலைவர்கள் பேசுவார்கள்? இன்னொன்றும் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு இடஒதுக்கீட்டு முறையில் சமூக மற்றும் கல்வி அமைப்பு தான் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட், அதுதான் இருக்க முடியும். ஏனென்றால் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் என்பது நேற்று கோடீஸ்வரனாக இருந்தவன் இன்றைக்கு தெருக்கோடிக்கு போய் விடுவான். நேற்று தெருக்கோடியிலே நின்றிருந்தவன் உருப்படியான தொழிலை ஆரம்பித்தால் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகி விடுவான். நீங்கள் எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள்? இது சிங்கிச்சான் வேலை இல்லையா? இடஒதுக்கீட்டை அளிக்கிற வேலை இல்லையா? இந்த அளிக்கிற வேலையை அல்லவா மோடி செய்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அல்லது இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை இருந்தால் எப்படி பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்திருப்பார்? நான் கேட்கிறேன். இந்தியா முழுக்க இருக்கிற நமது சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் வழியாக தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற தோழர்களிடம் கேட்கிறேன், பொருளாதாரம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு நிரந்தரமானதா? கிடையாது. அப்படியானால் நிரந்தரம் இல்லாத ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள்? இப்பொழுது எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த பணம் இல்லாதவர்கள் என்கிற முறையில் இப்பொழுது இருக்கக்கூடிய உயர்ஜாதியினர் தங்களை பணம் இல்லாதவர்களாக காட்டிக்கொண்டு 100% இடத்தையும் அவர்கள் பிடித்துக் கொள்கிற ஒரு சூழல் வரும். அது இன்றைக்கு நான் சொல்லுகிற போது இதென்ன அவ்வளவு சாதாரணமா நடந்து விடக்கூடிய விஷயமா என்று கேட்க தோன்றும். ஆனால் நான் சொல்லுவது அடுத்த தலைமுறை, இன்னொரு 20 ஆண்டுகளுக்குள் இந்த நிலைமை மாறி அது அங்கே போகும். போகிற போது மீண்டும் மனுஸ்மிருதியினுடைய ஆதிக்கம் வரும். அங்கே நமக்கு பழையபடி இவர்களுக்கு சூத்திரனுக்கு கல்வி கொடுப்பதை விட அவன் கல்வி கற்க நினைத்தால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்கிற மனுஸ்மிருதி தான் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருக்கும். எனவேதான் சொல்லுகிறார்கள் தலைவர்கள், நாம் இதை திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை எங்களை போன்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் மட்டும் பேசினால் ஒருவேளை இது காழ்ப்புணர்ச்சியில் பேசப்படுகிறது என்று சொல்லலாம். இந்தியா முழுக்க சமூக நீதி பேசுகிற தலைவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் என்ன காழ்ப்புணர்ச்சியில் பேசுவதாக சொல்ல முடியும்? அப்படி இல்லையே. எனவே நான் உறுதியாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது RSS இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு. ஏனென்றால் RSS நேரடியாக அரசியலில் இயங்க முடியாது. அவர்கள் அப்படித்தான் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்னொரு முகத்தை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொய்முகம். இந்த பொய்முகத்தின் மூலம் உண்மை முகம் எதை விரும்புகிறதோ அதை வைத்துக் கொள்வார்கள் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியுமே RSSோட செயல் திட்டத்தை தான் அவங்க தொடர்ந்து அமல்படுத்திட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? ஏனென்றால் அவர்களுடைய அந்த RSS அமைப்பு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கைகளில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த இந்த ராமர் கோயில் மீண்டும் கட்டுவோம், காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவது உள்ளிட்ட அந்த பல்வேறு அந்த அறிக்கைகளில் இடம்பெற்றவை நிறைவேற்றப்பட்டு விட்டன. ஆனால் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்து வரும் அந்த குற்றச்சாட்டுகள், ஒடிசா மாநிலத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷம்
தமிழகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வி.கே. பாண்டியன் அதை தமிழகத்தில் தொலைத்து விட்டாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒன்று. மற்றொன்று, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராமர் கோயில் புல்டோசர் வைத்து இடிக்கப்படும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். இது தவிர காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இடையே அவர் வைப்பதன் மூலமாக அந்த முதல் கட்ட தேர்தல், இரண்டாம் கட்ட தேர்தலில் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்த நிலைக்கு மாறாக இப்பொழுது நேரடியான அந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கும், அதாவது இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக இத்தகைய பகிரங்க குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்களா? அது பலன் அளிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிக்கப்படும் என்று சொன்னால் அவர் மனசிற்குள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விடுமோ என்கிற பயம் வந்து விட்டதா இல்லையா? அதுதான் தலைப்பு. வெற்றியை நெருங்கி இல்லை என்றால் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் நான் சொல்றேன். அவரே சொல்றாருல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா அப்ப வந்துவிடக்கூடிய இடத்திற்கு காங்கிரஸ் வந்து விட்டது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி 100க்கு 100 நம்புகிறார். ஒன்று. இன்னொன்று, அவர் சொல்ற மாதிரி கோயிலை இடிக்கிற வழக்கம் காங்கிரசுக்கு இல்லை. இதுவரைக்கும் அது 75 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ இடையிலே 10 ஆண்டுகளை தவிர 5 ஆண்டுகள் 6-7 ஆண்டுகள் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாஜ்பாய் ஐயா அவர்களும் 2 ஆண்டுகள் ஐக்கிய குஜரால் இவர்களால் நடத்தப்பட்ட இந்த ஆண்டுகளும் தவிர மீதி ஆண்டுகளில் எங்கேயாவது இது போன்று இஸ்லாமிய மைனாரிட்டி கோயில்களோ அல்லது மெஜாரிட்டி இந்து சகோதரர்களுடைய கோயில்களோ எங்கேயாவது இடிக்கப்பட்டிருக்கிறதா? இடிக்கிற பழக்கம் பிஜேபிக்கு தானே உண்டு. இப்பவும் நீங்க சொல்றீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 200 மசூதிகளை பார்த்து வைத்திருக்கிறோம். மணிப்பூரிலே தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதை போல இடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பட்டியலிட்டு கையில் வைத்திருக்கிறோம். அவங்களுடைய எம்பி பேசுறாங்களே, எம்பி கேண்டிடேட் போட்டி போடுறவர் உத்தரப்பிரதேசத்துல பேசுறாரு. 200 மசூதிகள் கைகளில் இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அதைத்தான் போய் இடிப்போம். எங்கேயாவது காங்கிரஸ் தலைவர்கள் அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக, சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள் அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டி யாராவது ஒரு தலைவர்கள் எங்கேயாவது ஒரு வார்த்தை இதை போல பேசி இருக்கிறார்களா? கிடையாது. இடிப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கைவந்த கலை. நாங்கள் எங்களுக்கு இடிந்து கிடக்கிற நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய கேள்வியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொல்றாரு, இந்த 10 ஆண்டுல சாதிச்சதை சொல்லி கேளுங்களேன். அதானே நியாயம்? அவர் என்ன சொல்றாரு, இந்த 10 ஆண்டு தான் ட்ரெய்லர். அதாவது யாராவது ஒருத்தர் சினிமாக்காரரு 10 வருஷமா நான் ட்ரெய்லர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேங்க, இனிமேதான் முழு சினிமா தயாரிக்க போறோம்னா யாராவது நம்புவாங்களா? அந்த ட்ரெய்லருக்கே இவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பூட்ஸ், 1.25 லட்சம் ரூபாய்க்கு கூலிங் கிளாஸ், 8500 கோடி ரூபாய்க்கு விமானம், இதெல்லாம் ட்ரெய்லருக்கே தேவைப்படுகிறது என்று சொன்னால் இனிமேல் இவர் சினிமா எடுக்க வருவாரே ஆனால் எவ்வளவு செலவாகும் என்று சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மோடியிடம் பதில் இருக்கிறதா? இந்த நாடு என்ன நிலைமையில் அவர் கையில் கொடுத்தோம், இன்னைக்கு அந்த நாடு எப்படி இருக்கிறது? எங்கேயாவது மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? இந்து சகோதரர் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பாசிசத்தினுடைய பாசிசத்தினுடைய நோக்கம் எது என்றால், இருக்கிற செல்வத்தை எடுத்து செல்வந்தர்கள் கையில் கொடு, செல்வந்தர்களின் அரவணைப்பில் ஆட்சியை வைத்துக்கொள், ஏழைகள் பராரிகளை பஞ்சப்பராரிகளை மீண்டும் பஞ்சப்பராரிகள் ஆக்கி அவர்களை அடிமைகளை போல் நடத்துவதுதான் பாசிசத்தினுடைய கடைசி அத்தியாயம். அதனால்தான் இடஒதுக்கீட்டை காலி செய்து பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை காலி செய்தால் கல்வி இல்லாமல் போகும், கல்வி இல்லை என்றால் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும், வேலை வாய்ப்பு இல்லை என்றால் சமூகத்தில் பொருளாதாரத்தில் இந்த கூட்டங்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போவார்கள், மைனாரிட்டிகள் அடித்து வெளியே விரட்டுவார்கள். இன்னும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சிஏஏ நாம தானே லைவ்ல டிபேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? வட சென்னையில தானே இஸ்லாமிய சகோதரர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதே தளத்தில் இருந்து பேசினோமா இல்லையா? சிஏஏ இன்னைக்கு என்ன அவசியம் வந்தது இந்தியா முழுக்க? நான் கேட்கிறேன், உங்ககிட்ட யாரும் கேட்டானா? உச்ச நீதிமன்றம் எங்கே ஆணையிட்டது? அருணாச்சல பிரதேசத்துல உனக்கு ஆணையிட்டதுன்னா அங்க மட்டும்தானே சிஏஏ வேணும்.
இந்தியா முழுக்க நான் சிஏஏ கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்படியானால் இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களை, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அல்லது சீக்கியர்களாக இருக்கலாம், முதலில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக்குவார்கள், அடுத்து கிறிஸ்தவர்களை ஆக்குவார்கள், அடுத்து தலித்துகளை மனிதர்களே இல்லை என்று ஆக்கி விடுவார்கள். அதன் பிறகு மெல்ல அடுத்தது அவர்களுக்கு சீக்கியர்கள் வந்து நிற்பார்கள். அடுத்து பார்த்தீர்களே என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதிகள் அத்தனையையும் இந்த பொருளாதார நிலையில் கல்வி நிலையில் இருந்து அகற்றி விடுவார்கள். அகற்றிவிட்டு இவர்களுக்கு எதுவும் தெரியாத ஒரு கைநாட்டு சமூகம் உருவாகும். அன்றைக்கு இவர்கள் எல்லாம் இந்த அம்பானி, அதானி போன்ற, லலித் மோடி இது போன்ற ஏகாதிபத்திய பணக்காரர்களின் அரவணைப்பில் செல்ல குழந்தைகளைப் போல பாரதிய ஜனதா கட்சி உட்கார்ந்து ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காணுகிறது. இந்திய மக்கள் அவ்வளவு எளிமையில் விட்டுவிட மாட்டார்கள். அதனால்தான் உறுதியாக சொல்லுகிறேன், 2024 என்பது ஒரு வரலாற்றின் மறுபக்கமாக அமையும், வெற்றி நிற்கும். அதைத்தான் மாண்புமிகு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார். தெற்கே வீச ஆரம்பித்திருக்கிற இந்த சமூக நீதியின் பால் உள்ள ஜனநாயக காற்று டெல்லி வரைக்கும் என் குரல் ஒலிக்கும் என்று சொன்னார். ஏறத்தாழ இன்றைக்கு அந்த குரல், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய குரல் மேற்கு வங்கத்திலே மம்தா அவர்கள் வாயின் வழியாக, நமது உத்தரப்பிரதேசத்திலே சகோதரர் அகிலேஷ் யாதவின் வழியாக, நமது பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் வழியாக, டெல்லியிலும் பஞ்சாபிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழியாக, மீதி இருக்கிற மாநிலங்களில் எல்லாம் சகோதரர் ராகுல் காந்தியின் வழியாக எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சமூக நீதிக்கான, ஜனநாயகத்திற்கான, சமத்துவத்திற்கான ஒரு தேசத்தை கட்டியமைப்பதற்காக அவர் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். விடிவு காலம் மிக விரைவில் பிறக்க இருக்கிறது. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த தேர்தலில், இந்த 5 கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் 26 கட்சிகளுடைய இந்த இந்தியா கூட்டணி என்பது இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை டெல்லி மாநில முதலமைச்சரை கைது செய்து விடுவித்திருக்கிறார்கள், ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள், பல்வேறு மாநிலங்களில் அமைச்சர்களை கைது செய்தார்கள். இதற்கு பிறகு அந்த பிரச்சார வியூகம் அவற்றில் ஒரு உணர்ச்சி வயமான அந்த மக்களை தூண்டும் வகையில் ஒரு வெறுப்பு அரசியலோ அல்லது மக்களில் உணர்வு ரீதியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்து அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியின் சார்பாக பாரதிய கூட்டணிக்கு எதிராக அந்த பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இந்த கட்சியினர் அந்த பிரச்சார வியூகத்தை முழுமையாக கட்டமைத்ததாக நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, உறுதியா. அதாவது என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிச்சு, ஒரே கட்டமாக நமக்கு நடந்து முடிந்தது. இங்கே நாம் முழுவதும் அதிலே கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதே நேரத்தில் அங்கே, ஏனென்றால் இவர்கள் மிக விரைவில் அறிவித்து விட்டார்கள், தேர்தலை அறிவித்து விட்டது. அதனால் அந்தந்த கட்சிகள், ஏனென்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி போல காங்கிரஸ் பேர் இயக்கம் 400 தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்று சொன்னால் மிக விரைவில் அதில் ஒரு ஒற்றுமை கண்டிருக்க முடியும். ஆனால் அது இல்லை. எனவே எங்களுக்கு கூட்டணிகளை கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரங்களை இட்டு செல்வதற்குமான கால அவகாசம் குறைந்தது. எனவே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சி எது வலுவாக இருக்கிறதோ அதோடு சேர்ந்து காங்கிரஸ் பரப்புரையை மேற்கொள்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த முடிவின்படி டெல்லி, பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோடு சகோதரர் ராகுல் காந்தி காங்கிரஸ் அங்கே போரிடுகிறது. உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவுடன் சேர்ந்து சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முன்னெடுக்கிறார்கள். அதே போன்று பீகாரிலே சகோதரர் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் அவர்களுடைய மகன், அவரோடு சேர்ந்து முன்னெடுக்கிறார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் தனியாக முன்னெடுக்கிறது. ஏனென்றால் அங்கே காங்கிரஸிலே அங்கே இருக்கிற லோக்கல் கட்சிகள் தான் கூட்டணி. எனவே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இப்படி எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மாநிலங்கள் 8 மாநிலங்களில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த தலைவர்கள் அங்கு பார்த்துக் கொள்கிறார்கள். இல்லாத இடங்களில் காங்கிரஸ் இந்த 7 மாநிலங்களோடு சேர்ந்து ஏனைய மாநிலங்களில் காங்கிரஸ் முன்னெடுக்கிறது. இதில் எங்கே பிரச்சாரத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது? இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக பிரதமர் நரேந்திர மோடி கூட எந்த தலைவர் வராரு சொல்லுங்களேன்? அமித்ஷா கூட எந்த தலைவர் வராரு சொல்லுங்களேன்? அமித்ஷா, எனக்கு தெரிந்து this is the very first time a national leader has cancelled more than 15 or 16 campaign programs. அமித்ஷா 15 முறைகளுக்கு மேல் அவருடைய புரோகிராம்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்? ஹரியானாவில் உள்ள போக முடியல,
பஞ்சாப்ல உள்ள போக முடியல. உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதி வடமேற்கு பகுதியில் அவரால் உள்ள போக முடியல. ஏன் தமிழ்நாட்டிலே அமித்ஷா வர முடியாம போச்சா? ஏன் நீங்க ஆட்சி செய்திருந்து உங்கள் ஆதரவில் மக்கள் ஒரு நல்லாட்சி நடந்திருந்து மக்கள் எல்லாம் உங்களை பார்த்தால் ஆகா நமக்காக ஒரு நல்லாட்சி நடத்திய மகராசன் வருகிறாரே என்று ஓடி வந்தல்லவா உங்களை அரவணைக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டீர்கள் அல்லவா? நீங்கள் கேன்சல் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய புரோகிராமை ரத்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? மக்கள் கூட்டம் வரமாட்டாங்க. இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாயிலாக, சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக சொல்லுகிறேன், ஏறத்தாழ 39 வேட்பாளர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தொகுதி வேண்டாம் என்று ஓடி போயிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெல்கிற உறுதியில் இருக்கிறது. யாரோ ஒருவருடைய பெயரை மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வேட்பாளராக என்னையே சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோமே, இதுதான் புண்ணியம் என்று ஓடி போய் நான் வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டேனா? ஏன் 39 வேட்பாளர்கள் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் பின்வாங்கினார்கள்? அதை விட மிக முக்கியமான ஒன்று சொல்லுகிறேன் சகோதரரே, உங்கள் மூலமாக 106 வேட்பாளர்கள் அவர்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களில் ஏறத்தாழ 30% மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த 4 மாதங்களுக்குள், அதாவது ஜனவரியிலிருந்து போன நவம்பர்ல இருந்து இந்த மார்ச்சுக்குள்ள வேற கட்சியில இருந்து பிஜேபிக்கு வந்தவர்கள் 106 வேட்பாளர்கள். பத்திரிகைகள் எழுதி இருக்கிறது. ஏன் உங்க கட்சியில உழைச்சவன் இல்லையா? அப்ப என்ன காரணம்? உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? வேற கட்சியில செல்வாக்கோட இருக்கிற தலைவர்களை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் காண வேண்டியது இருக்கிறது, களம் காண வேண்டியது இருக்கிறது. அது உங்களுடைய தோல்வி இல்லையா? அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இந்த இயக்கம் தோல்வியை சந்திக்கிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்களால் இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எங்கேயாவது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா? சார், முதல் நாள் பேசினதான் சார், ஏப்ரல் 19 தேர்தலுக்காக அவர்கள் ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி துவங்கின இந்த பிரச்சாரம். அதாவது பெரும்பாலும் தேசிய கட்சிகளுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேசிய அளவிலான பிரச்சனைகள் 80% எல்லா மாநிலத்திற்கும் பொதுவா இருக்கும். நான் நல்ல முறையில் ராணுவத்தை வலுப்படுத்துவேன், கல்வியை கொண்டு வருவேன், விவசாயிகளுக்கு செய்வேன். இது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ஒரு 20% அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்தா போல் மாறும். தமிழ்நாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை இருக்கும், கேரளாவில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு 20% பிரச்சாரங்கள் மாறுபடும். மீதி 80% ஜம்மு காஷ்மீரில் என்ன பேசுகிறார்களோ அதுதான் கன்னியாகுமரி வரைக்கும் பேசுவார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ நமது அமித்ஷாவோ அது போல பேசி இருக்கிறார்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்தா வேட்டி கட்டின தமிழனை கொண்டு பிரதமராக்குவோம் பேச வேண்டியது. இங்க போனா ஒடிசாவுக்கு போனா தமிழன் ஒடிசாவில் நிற்கலாமா, தமிழன் உங்களை ஆளலாமா, தமிழன் திருடன் அல்லவா, இப்படியா பேசுறது? அங்கே இருக்கிற ஒண்ணு, நான் என்ன பிரதமர் நரேந்திர மோடி மீது மிகப்பெரிய வருத்தம் எது என்று சொன்னால், சாமானிய ஒரு பேச்சாளனுக்கு கூட தெரியும், உயர்நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ ஒரு வழக்கு இருக்கிற போது அது சம்பந்தமாக பேசக்கூடாது. இட் இஸ் சப்ஜூடிஸ் என்று சொல்வார்கள். நீதி பரிபாலனத்தில் இருக்கிறது, அது சம்பந்தமாக நாம் கருத்து சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்டீர்களே, பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். காணாமல் போனது 2018. அதற்காக ஒரு கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. அந்த கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷன்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் வழக்கு வழக்காடு மன்றத்திற்கு அந்த வழக்கு இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு பிரதமர் அது குறித்து பேசலாமா? இது நெறிமுறையா? இதுதான் ஜனநாயக போக்கா? இதுதான் நீங்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகிற அழகா? நான் கேட்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடியை. சரி, அதை விடுங்கள். நான் கேட்கிறேன், மதன்லால் குரானா என்று நீங்கள் டெல்லியின் முதலமைச்சர் ஆக்கினீர்கள். அவர் பிறந்த தேசம் எது தெரியுமா? பாகிஸ்தான். சுஷ்மா சுவராஜ் டெல்லியின் முதலமைச்சர் ஆக்கினீர்கள். அவர் பிறந்தது ஹரியானா, பஞ்சாப் பார்டர். நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆக்கினீர்கள்? ஏன் ஒடிசாவில் போய் தமிழன் மட்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள்? பாகிஸ்தானில் பிறந்த குரானா டெல்லிக்கு தலைமை தாங்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த பாண்டியன் ஒடிசாவிற்கு தலைமை தாங்க கூடாது என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், பாகிஸ்தான் என்கிற உங்களுடைய பாரம்பரிய எதிரியாக காட்டுகிறவனை விட தமிழன் உங்கள் ஆழ்மனதில் எதிரியாக இருக்கிறான். அதனால்தான்
தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்வது. நன்றி சார். இந்த தேர்தல் கலந்து தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மற்றொரு அரசியல் ஆளுமையோடு அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.